ஒரு மனிதனின் மரணம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உயிர் சக்தி என்னை விட்டு போறது தான் மரணம். இப்போ எப்போ ஒரு மனிதனோட உயிர் சக்தி போகும்னா அவனுடைய நோக்கம் குறுகியதாக போய்விட்டது. அதாவது என் வீடு, என் குடும்பம், என் மனைவி அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு நீங்க செயல் செய்துக்கிட்டே போனீங்கன்னா இதுக்கு பேரு கர்மான்னு பேரு. சக்தி விரயமாகும். இப்போ என் வீடு இதெல்லாம் விட்டுட்டு இந்த அண்ட சராசரமே என்னுடையது அப்படின்னு ஒருத்தன் நோக்கத்தை வச்சு ஒரு செயல் செய்யும் போது அது கர்ம யோகமா மாறும். கர்ம யோகமா மாறும்போது சக்தி விரயமாகாது, மரணம் தள்ளி போய்விடும். எப்போ சக்தி விரயமாகுதோ, கர்ம வினைக்குள்ள சிக்கிறீங்களோ, மரணம் சீக்கிரமாக நிகழ்ந்துவிடும். இதுதான் மரணத்தின் ரகசியம். கர்மமா கர்ம யோகமா முடிவு பண்ணிக்கும்.